வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாட்டை சுற்றியே ரவுண்ட் அடித்துக் கொண்டிருக்கின்ற பிரதமர் மோடி மதவாதத்தை கையில் எடுத்திருக்கிறார். தனது ஆட்சியின் 10 ஆண்டு கால சாதனை என்று ஒரு சாதனையை கூட, ஒரு விரலை கூட நீட்ட முடியாமல் பேசுகின்ற அவர் சனாதனத்தை கையில் எடுத்துக் கொண்டு வருகிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சனாதனத்தை எதிர்த்து சனாதனத்தை மிரட்டி கொண்டிருக்கிறது என்று சனாதனத்தை முன்வைக்கிறார். இந்தியா கூட்டணியினர் ராமன் கோயிலுக்கு வழிபடவே இல்லை, வரவே இல்லை, எனவே அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது, ஓட்டளிக்க வேண்டும் என்று சொன்னால் ராமன் கோயிலுக்கு வந்து அயோத்திக்கு ராமனை வழிபட்டு விட்டு போட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை பற்றி சொல்லுகிற போது இது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய அறிக்கை என்று அவர் சொல்லுகிறார். ஆக ஒரு மதத்தின் அடிப்படையில் தேர்தல் பிரச்சாரம் செய்வது என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கு எதிரானது. ஆனால் பச்சையாக அதை மீறிக்கொண்டு இருக்கிறார். இதைவிட பெரிய கொடுமை, அண்ணாமலையினுடைய புகழை பாடத் தொடங்கி இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு தலைவர் என்றெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணாமலையினுடைய புகழை பாடுகின்ற அதே நேரத்தில் நயனா நாகேந்திரனுடைய ஹவாலா பணம் வந்த கதைகள், பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர் ஒருவர் பாலியல் புகாரில் தேடிக்கொண்டிருக்கிற போது அவர் தலைமறைவாக இருக்கிற கதை, தேவநாதன் மயிலாப்பூர்ல இருக்கின்ற அந்த 150 ஆண்டு கால வங்கியினுடைய தலைவராக வந்து இப்போது 500 கோடி ரூபாய்க்கு மேல் அங்கே சுருட்டப்பட்டிருக்கிறது என்ற கதை, இவைகளெல்லாம் சேர்த்து மோடியால் பாஜக பற்றி, தமிழக பாஜக பற்றி பேச வேண்டியிருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் வாய் திறக்க மாட்டார். சரி, மோடி சொல்லுவதைப் போல இந்த நாட்டினுடைய வாக்காளர்கள் மதத்தின் அடிப்படையில் தான் ஓட்டளிக்கப் போகிறார்களா? ராமன் கோயிலை கட்டிவிட்டால், சனாதனத்தை பேசிவிட்டால் வாக்களித்து விடுவார்களா? இல்லை என்பதுதான் இப்போது அறிவியல் ரீதியாக தெரிய வந்திருக்கிறது. இந்து ஆங்கில நாளேடும் CSTS என்ற ஆய்வு மையமும் சேர்ந்து இந்தியா முழுவதும் தேர்தலுக்கு முன்பு மக்களுடைய மனநிலை என்ன என்பது பற்றி ஒரு கணக்கெடுப்பை நடத்தியிருக்கின்றனர். 19 மாநிலங்களில் 100 சட்டமன்ற தொகுதிகளில் 100 நாடாளுமன்ற தொகுதிகளில் 100க்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளை வைத்து மக்களை நேராக சந்தித்து கருத்துக்களை கேட்டு வாக்குச்சாவடிகளிலும் கருத்துக்களை பதிவு செய்து அந்த அறிக்கையை அவர்கள் இப்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைய இந்து ஆங்கில நாட்டில் விரிவாக வந்திருக்கிறது. அதில் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலும் இருக்கிற தலையாய பிரச்சனை என்பது வேலையில்லா திண்டாட்டம். அதுதான் இன்றைக்கு முன்னணியில் இருக்கிறது. இரண்டாவது பிரச்சனை விலைவாசி உயர்வு என்ற அடிப்படையிலே இருக்கிறது. வேலை கிடைப்பது என்பது கடந்த 5 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் மிக மிக கடினமாக இருக்கிறது. நகரங்கள், சிறு நகரங்கள், கிராமங்கள், இதில் உள்ள தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள், விளிம்பு நிலை மக்கள் அத்தனை பேரும், இன்னும் சொல்லப்போனால் முன்னேறிய சாதியிலேயே பாதி பேர் கூறியிருக்கிற கருத்து இந்த கருத்தாகத்தான் இருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்க்கையை உத்தரவாதம் செய்யக்கூடிய பொருளாதாரத்தை எங்களால் ஈட்ட முடியாமல் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் 65% மக்களின் கருத்தாக இருக்கிறது. இதில் இஸ்லாமியர்களாக இருக்கின்றவருடைய வாழ்நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது. நாங்கள் வாழ்க்கைக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கிறோம் என்று 70% இஸ்லாமியர்கள் கூறியிருக்கிறார்கள். வாழ்க்கையில் விளிம்பு நிலை மக்களுக்கு கீழே இருக்கிறவர்கள் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தினால் வாழ்க்கையை நாங்கள் மிக கடுமையாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். விலைவாசி உயர்வு தாங்க முடியாத அளவிற்கு எங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு என்பது குறித்து மிக துல்லியமான கணக்கீடுகளை அந்த பத்திரிகை இன்றைக்கு பட்டியலிட்டு வெளியிட்டு இருக்கிறது. மதவாத பிரச்சனை இங்கு ஒரு முக்கியமான பிரச்சனை அல்ல. ஆனால் ராமன் கோயிலை கட்டிவிட்டால், சனாதனத்தை பேசினால், திமுக இந்துக்களுடைய விரோதி என்று சொல்லிவிட்டால் தமிழ்நாட்டில் வாக்குகளை போடுவார்கள் என்று நினைத்து மோடி ஏமாந்து கொண்டிருப்பதற்கு மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடத்தை புகட்டப் போகிறார்கள். கற்பனை உலகில் நீங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்க மோடி கண்களை திறந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த நாடு எந்த நிலையிலே தங்களுக்கு பரிசளிக்கப் போகிறது என்பதை அவர் பார்க்கத்தான் போகிறார். இந்த மோசமான பொருளாதார கொள்கையை வைத்துக் கொண்டு உலகத்திலே 5வது நாடாக நாங்கள் வளர்ந்து விட்டோம், உலகத்தினுடைய முன்னேறியை கொண்டு நாங்கள் முன்னேறி கொண்டு போகிறோம் என்றெல்லாம் காதில் பூ சுற்றுகிற கதை இனிமேல் இங்கு நடக்காது என்பதுதான் இன்றைக்கு ஆய்வுகள் மூலம் வெளிவந்து கொண்டிருக்கிற தகவல். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.